வணக்கம் பிரதமலா. இந்த ஃபோனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 7,299. பட் 256 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட இது வருது. ஃபஸ்ட்டு நான் வந்து கேட்கும்போது ஏதோ மிஸ்டேக்காக சொல்லிட்டாங்கன்னு நினச்சேன். அப்புறம் பாக்ஸில் பார்த்தா 256 GB போட்டிருக்கு. முன்னாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 256 GB இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 20,000 அந்த ஃபோன்லலாம் வந்து 256 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. பட் இப்போ வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனில் 256 GB ஸ்டோரேஜோடு இந்த itel a70 வருது. இது வாங்கலாமா? இது யாருக்கு சூட் ஆகும்? என்ன மாதிரி ஸ்டோரேஜ் மட்டும் இருந்தால் போதுமா? ஸோ மற்ற விஷயங்கள்லாம் எப்படி? அதெல்லாம் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். பட் ஒரு ஃப்ளாட்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஸ்டோரேஜ் தான் அதிகமாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்ண மூடிட்டு வாங்கலாம்னு நினைக்கிறேன். பட் வாங்கலாமாங்கிறத இந்த வீடியோவை பார்த்து நீங்களே தெரிஞ்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் கொண்டு வராங்க. 4GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் இருக்குது. அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 6,799. அப்புறம் 4GB 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. ரூ. 7,299. ஃப்ரீ ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. 100 நாளுக்குள்ளே ஸ்க்ரீன் உடஞ்சிச்சுன்னா அதை வந்து ஃப்ரீயாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்களாம். அதோட சர்வீஸ் காஸ்ட் மட்டும் போடுவாங்க போல். அப்புறம் 256GB 12GB ரேம்னு இருக்குன்னு போட்டிருக்காங்க. 12GBங்கிறது பார்த்தீங்கன்னா 4GB ரேம் தான். விர்ச்சுவல் ரேம் வந்து 8GB வரைக்கும் கூட்டிக்கலாம். ஸோ அப்படி தான் வந்து 12GBன்னு போட்டிருக்காங்க. ஓவர் 1200 சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க. இப்போ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இதான் வந்து இந்த itel a70 ஸ்மார்ட் ஃபோன். எங்கிட்ட இருக்கிறது ப்ளூ கலர். இது வந்து கோல்டு, க்ரீன் மற்றும் ஒரு பிளாக் கலர் ஆப்ஷன்ஸ்லேயும் வருது. ஸோ ஒரு 4 கலர் ஆப்ஷன் தராங்க. பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தால் கூட பார்க்க நல்லா இருக்குது. கேமரா அலைன்மெண்ட்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு மேட் ஃபினிஷில் இது வருது. சரி, பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு பிளாக் சாஃப்ட் கேஸ் தந்திருக்காங்க. அதில் ஆசம்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த விலைக்கு இந்த மாதிரி ஒரு கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆசமாக தான் தோணுது. 10 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது. டைப் சி கேபிளும் வந்து பாக்ஸுக்குள்ளே கிடைக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து 9mm திக்னஸ் மற்றும் 187 கிராம்ஸ் வெயிட்டில் வந்து இதை பண்ணியிருக்காங்க. ஸோ கீழ்ப்பக்கம் வந்து ஸ்பீக்கர், USB டைப் சி போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் தந்திருக்காங்க. இந்த பவர் பட்டன் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இதில் நீங்கள் 2 சிம் போடலாம். கூடுதலாக மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு 4G ஸ்மார்ட் ஃபோன். இது டிசைன் வந்து நல்ல ஒரு டிசைனாக பண்ணியிருக்காங்க. இந்த கேமரா பொசிஷனிங் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசம் டிசைன் பை ஐட்டன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு டிசைன் எல்லாம் வந்து தந்திருக்காங்க. சார் வேல்யூ வந்து லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ திரையில் வேல்யூ பார்க்கலாம். FM ரேடியோவுக்கு OFM ஆப் தந்திருக்காங்க. பட் அது வந்து இயர்ஃபோனில் தான் ஒர்க் ஆகும். ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.6 inch டிஸ்பிளே இருக்குது. HD+ ரெசல்யூஷன் வருது. 60 Hz refresh rate தான். 120 Hz டச் சாம்பிளிங் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாச் இருக்குது. ஸோ மேலே வந்து இந்த டைனமிக் பார்னு ஒரு ஃபீச்சர் தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணும்போது, ஃபேஸ் அன்லாக் பண்ணும்போது, பேக்ரவுண்ட் கால் வரும்போது, லோ பேட்டரி ரிமைண்டர் வந்து இந்த மாதிரி ஒரு டைனமிக் ஐலண்ட் இந்த விரிஞ்சி வந்து ஒரு அனிமேட்டட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு இதில் டிஸ்பிளேல தந்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன். இது வந்து 4GB ரேம் இருக்குது. 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்திருக்காங்க. eMMC ஸ்டோரேஜ். இது யூனிசாக்கோட 603 சிப்செட் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேசிக்கான ஒரு என்ட்ரி லெவல் டாஸ்க் இருக்குது. UPI பேமெண்ட் பண்ணுறதுக்கு, ரீல்ஸ் பார்க்குறதுக்கு, ஷார்ட்ஸ் பார்க்குறதுக்கு, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு, சின்ன கேஷுவலான பேசிக் கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு இது வந்து ஓகே. ஸோ வந்து ஒரு என்ட்ரி லெவல் சிப்செட். இந்த விலைக்கு அவ்வளோதானே எதிர்பார்க்க முடியும். இந்த விலையில் வந்து 7,300 256GB ஸ்டோரேஜும் தராங்க. ஒரு என்ட்ரி லெவல் சிப்செட்டும் வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. ஸோ உங்களோட டாஸ்க் இதாக தான் இருக்கும் அப்படின்னா வந்து ஓகே. ஸோ பின்பக்கம் வந்து 3 புள்ளி இருக்குது. நிறைய கேமராலாம் இருக்குன்னு நினைக்காதீங்க. மெயின் கேமரா வந்து 13 MP கேமரா. அப்புறம் ஒரு VGA சென்சர் தந்திருக்காங்க. அப்புறம் வந்து ஃப்ளாஷ் இருக்குது. செல்ஃபிக்கு வந்து ஒரு 5 MP கேமரா தந்திருக்காங்க. கேமராவில் ரொம்பலாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் தானே. ஸோ இப்போ கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து காண்பிக்கிறேன். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 10 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் டைம் ஆகும் சார்ஜ் பண்ணுறதுக்கு. பட் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆண்ட்ராய்ட் கோல் எடிஷனில் வந்து ஒர்க் ஆகுது.
ஒரு ஸ்ட்ரிப் டவுன் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் சொல்லலாம். ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டு 13 பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ப்ளே ஸ்டோர் இருக்குது, யூபிஐ ஆப்ஸ், பேங்க் ஆப்ஸ் அதெல்லாம் வந்து ஒர்க் ஆகும். பட் இந்த சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிக ஃபீச்சர்ஸ் கிடையாது. அது டூவல் ஆப்ஸு, ப்ரைவேட் ஸ்பேஸ் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கட் டவுன் பண்ணி இந்த சிப்செட்டுக்கு ஏற்ற ரன் ஆகக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்டு யூஐ வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. ஸோ இதை வந்து itel a70. இதோட ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த 256 GB ஸ்டோரேஜ். ஒரு 7300 ரூபாய்க்கு எனக்கு வந்து அதிக ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும். நான் வந்து இதில் வந்து நிறைய ஃபோட்டோஸு, டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய நான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். எனக்கு அது வந்து முக்கியம். அப்புறம் வந்து ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு வந்து வீடியோ பார்க்குறதுக்கு, அப்புறம் வந்து ரீல்ஸு, ஷார்ட்ஸ் பார்க்குறதுக்கு, யூபிஐ பேமெண்ட் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கு, ஃபேஸ்புக் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கான ஒரு பேசிக் கேஷுவல் கேம்ஸ் விளையாடுறதுக்கு அதுக்கு தான் இது ஓகே. ஸோ இந்த ஃபோன் வந்து இந்த தேவையை வந்து உங்களுக்கு ஓகேனா இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு ஆப்ஷன் இந்த விலைக்கு. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கற்றுக்கலாம் என்ன கமெண்ட் சொல்லுங்கள். அந்த வீடியோ கிளிக் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறும் ரேஷ்மஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.